தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சசிகலாவை கை நீட்டி அடித்த ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சசிகலாவை கை நீட்டி அடித்த ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சசிகலா என்றால் ஜெயலலிதாவின் உடன் பிறந்த தோழி அல்ல. தூத்துக்குடி மாநகராட்சி முன்னாள் மேயரும் அதிமுக ராஜ்யசபா எம்பியுமான சசிகலா புஷ்பா அவரை செல்வி ஜெயலலிதா கை நீட்டி அடித்தார். அதிமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த சசிகலா புஷ்பா டெல்லி விமான நிலையத்திலிருந்து சென்னை கிளம்புவதற்காக டெல்லி விமான நிலையம் வந்தார். அங்கே திமுக எம்பியும் தற்போதைய ராஜ்யசபா குழு தலைவருமான திருச்சி சிவாவும் வந்திருந்தார். அப்பொழுது ஆவேசமடைந்த சசிகலா புஷ்பா திருச்சி சிவாவை சராமரியாக தாக்கினார். காவல்துறையினர் விலக்கிவிட்டனர். அப்பொழுது ஜெயலலிதா குறித்து தவறான கருத்துக்களை சிவா தெரிவித்ததால் தான் தாக்கியதாக கூறினார். ஆனால் உண்மையிலேயே இருவருக்கும் நெருக்கம் இருந்ததாக கூறப்பட்டது. மேலும் இருவருக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததாக கூறப்பட்டது. இதனால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. திமுக தலைமை திருச்சி சிவாவை கூப்பிட்டு விசாரித்தது. ஜெயலலிதா அவர்கள் சசிகலா புஷ்பாவை கூப்பிட்டு விசாரித்தவர் சசிகலாவை கை நீட்டி அடித்ததாக கூறப்படுகிறது. வெளியே வந்த சசிகலா புஷ்பா தன்னை ஜெயலலிதா கை நீட்டி அடித்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் ஜெயலலிதா அவர்கள் சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கினார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். சசிகலா புஷ்பா தூத்துக்குடி மாநகராட்சி முன்னாள் மேயர், அதிமுக ராஜ்யசபா எம்பி என்பது குறிப்பிடத்தக்கது.